கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாக்குத்தத்த மாதத்தை உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் வேதத்தில் ஆண்டவர் தந்ததான வாக்குத்தத்தங்களை நாம் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற வேத வசனம் யாத்ரா 1 அதிகாரம் 21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். தேவன் நாம் மகிமைப்படுவதாக. இந்த அனுதின கர்மளித்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பயந்த ஜனங்களுக்கென்று சில நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அவர் வேத புஸ்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறது மட்டுமல்ல, உடைய வாழ்க்கையிலே கர்த்தர் ஆசீர்வாதங்களை திரளாய் கொடுத்து கொண்டே இருக்கிறார். ஒரு எகிப்து தேசத்தில் யாரை தலைக்கும்படியாக கர்த்தர் செய்கிறார் அப்படின்னா, எகிப்திய ஸ்திரீகளை தேவன் தலைக்கும்படி செய்கிறார். காரணம் என்ன அப்படி நீங்கள் அதில் வாசிக்கும் போது, அங்கே ஆண் பிள்ளைகளையெல்லாம் பார்வோன் நதியில் போட்டிருங்க அப்படிங்கிறான். அல்லது அதே சமயம் என்ன செய்கிறான் அப்படின்னா, அந்த பிரசவம் பார்க்கக்கூடிய அந்த நேஸ்ட்டை சொல்லி அனுப்புகிறான். அவங்கள ஆம்பளை பிள்ளையாக இருந்தால் கொன்று போட்டுருங்க அப்படிங்கிறான். முதல் சட்டம் இதுதான், பிள்ளைகளை கொன்று போட்டுருங்க அப்படிங்கிற சட்டம். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு பயப்படுதாங்க. தேவன் கொடுக்குற சுதந்திரம் அல்லவா, அதனால் இந்த பிள்ளையை காப்பாற்றுகிறார்கள். ராஜா கேட்டால் நாங்கள் போகிறதுக்கு முன்னக்கூட்டியே அவங்க பலசாலிகள், அவங்க பிரசவித்தாகும் அப்படி சொன்னதுனால அதுக்கு பிறகு தான் அவனுக்கு கோவந்து நதியில் போடுங்களான்னு சொல்கிறான். அப்போ இதை கர்த்தருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கு. இந்த கர்மளித்த நிகழ்ச்சியை கேட்டு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடந்த போன ஆண்டுகள் முழுவதும் நீங்கள் ஆண்டவருக்கு பயந்து வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் செய்ததை பார்க்குறாரு. உங்கள் நெருக்கடியான சூழ்நிலை ஊழியத்துக்கு கொடுத்ததை பார்க்குறாரு. பணத்தினாலும் சரீர உழைப்பினாலும் உதவியினாலும் செயல்களினாலும் செய்த எல்லாவற்றையும் ஒருவேளை மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், மறந்துருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒருபோதும் அவர் மறப்பதே கிடையாது. அவர் கடனாளியும் கிடையாது. அதான் சொல்லிட்டார, நீதிமான் என்கிற 41 கலசம் தண்ணீர் கொடுத்தால் அதன் பலனே காணாமல் இருப்பது. அப்போ இந்த ஆண்டு ஒவ்வொரு குடும்பத்தை, இந்த அனுதின கர்மத்தை நிகழ்ச்சி கேட்டு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் உங்கள் குடும்பங்களை தலை தோங்க செய்கிறார், தலைக்கும்படி செய்வார். இதுவரைக்கும் வறட்சியாக இருந்திருக்கலாம், அல்ல பட்டு போயிருக்கலாம், அல்ல வாடி போயிருக்கலாம். தேவன் இந்த ஆண்டில் என்ன செய்கிறார்? தழைக்கும்படியாக செய்கிறார். தழைக்கும்படி அப்படின்னா ஆசீர்வாதமாக. 128 செய்தியில் வாசிக்கிறோம் இல்லையா, கர்த்தருக்கு பயந்து அவன் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவன். தொடர்ந்து கீழே வாசிக்கிறதா, அவனுக்கு ஒரு மனைவியை கொடுக்குறாரு, பிற பிள்ளைகளை கொடுக்குறாரு, பிற சீயோனுக்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். இப்படி பல காரியங்களே நாம் என்ன செய்கிறோம்? பார்த்து கொண்டே இருக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டு உங்களுக்கு கண்டிப்பாக நிச்சயமாய் எதெல்லாம் நீங்கள் வாடி போயிட்டு அழிந்து போயிட்டு நினைக்கலாம், அது எல்லாவற்றையும் கர்த்தர் தலைக்கும்படியாக செய்வார். உங்கள் ஊழியம் தலைக்கும், குடும்பம் தலைக்கும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை தலைக்கும், வேலைகள் தலைக்கும், வியாபாரங்கள் தலைக்கும். இந்த வசனத்தை உறுதியாக பிடிச்சிக்கிடுங்க. இந்த தியானம் அதுதான். நம்முடைய ஆண்டவர் தலைக்கும்படியாக செய்கிறவர். காட் பிளஸ் யூ.